வணக்கம் மக்களே, வெல்கம் டு கதை வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு தரமான ஸ்கூல் ட்ராமா தான். இந்த சீரிஸுக்கு நான் வச்சிருக்கிற பேர் வகுப்பறை குறும்பு. இந்த சீரிஸோட இன்ட்ரடக்ஷன் என்னன்னா, கதையோட ஹீரோ சரியான ராக் பேண்ட் மியூசிக் பைத்தியம். ஸ்கூலில் 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸ்னு குரூப்பாக சேர்த்துக்கிட்டே வாசிக்கிறேங்கிற பேரில் ஸ்கூலை அலற விட்ட கதையெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் கேள்விப்பட்டு, இதுக்கப்புறமும் இந்த பயலை விட்டு வச்சா படிப்பில் கோட்டையை விட்டு குட்டிச்சவராக போயிடுவானோன்னு பயந்து போய் இவன் இவ்வளோ நாள் படிச்சுக்கிட்டு இருந்த பாய் ஸ்கூல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சிட்டிலேயே இருக்கிற நம்பர் 1 கேர்ள்ஸ் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து விட்டுடுறாங்க. இவன் எப்படிடா போய் கேர்ள்ஸ் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த வருஷம் தான் அந்த ஸ்கூலு கோயடா மாறி இருக்கு. ஸோ இவனை மாதிரியே நிறைய பசங்க வந்து சேர்றாங்க. அந்த பசங்க கூடலாம் இவன் ஜெல்டானா, அந்த ஸ்கூல் இவனுக்கு செட் ஆச்சா, அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு லவ் கிவன் ஏதாச்சும் ஆச்சா அப்படின்னு சொல்ற கதை தான் இந்த சீரீஸ். இப்போ வாங்க எபிசோட் 1க்குள்ள போயிடலாமா. எபிசோடோடைய ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோடைய வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே சங்கி மங்கி அடங்கோன்னு கிட்டார் வச்சு வாசிக்கிட்டு இருக்கானே, இவன் பேர் தான் லீ. சொல்ல போனால் இவன் வாசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இப்போ இவன் நிலமையே இருக்குது. கூடவே அவனுடைய ஃப்ரெண்டுமே தான் இருக்கான். லேப்டாப்பை வச்சுக்கிட்டு மும்மரமாக எதையாவது பார்த்துக்கிட்டே. இவன் பேர் இண்டி. என்னத்தை தான் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கானா, வேற ஒன்றும் இல்லை. லியோடைய பேரண்ட்ஸ் அவனை ஆல்ரெடி அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட்டு விட்டாங்க. ஆனால் அது உண்மையிலே கிடைச்சிருச்சா இல்லையாங்கிறதுக்கான ரிசல்ட்டு இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு தான் வரும். இதில் என்னன்னா, லியோட சேர்ந்து அவனுடைய ஃப்ரெண்டுமே சேர்த்தே தான் அட்மிஷன் போட்டிருப்பான் அந்த ஸ்கூலுக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ் போல. ஸோ 2 பேருக்கும் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு தெரியலையான்ட்டு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் அவனுடைய ஃப்ரெண்டுக்கு அந்த ஸ்கூலுக்கு போடுறதுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் நம்ம லீக்கு தான் இருக்கிற ஸ்கூலை விட்டுட்டு எதுக்குடா புது ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டுமே, மச்சான் பழைய ஸ்கூலில் ரொம்ப காலமாக பார்த்த மூஞ்சிக்கெல்லாம் பார்த்து சலிச்சு போச்சு. இப்போ புது ஸ்கூலுக்கு போய் நிறைய புது புது ஆட்கள் எல்லாம் பார்க்கலாம், கலர்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன அங்கே படிக்க மட்டுமா போகிறான், நமக்கு நிறைய லவ் கூட செட் ஆகலாம் அப்படின்ட்டு இந்த பையன் ஒரு மோட்டிவோட தான் வரான். போடா பொசக்கட்ட பையன்ட்டு நம்மள திட்ட. கரெக்டாக அங்கே 5 மணி ஆயிடுது, ரிசல்ட் விட்டுற நேரம். ஸோ லீவுமே அவன் குலதெய்வத்தெல்லாம் ஒரு தடவை வேண்டிக்கிட்டே இந்த ஸ்கூலில் மட்டும் எப்படி எனக்கு கிடச்சிடக்கூடாதுட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அவன் பேர் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தா அவனுடைய பேர் காணோம். சந்தோஷத்தில் இருக்கும்போது, அட மூதேவி நீ எடுத்துருக்கிறதோ சயின்ஸ் குரூப், மேக்ஸ் குரூப்ல போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ட்டு அவன் ஃப்ரெண்டு தான் கொண்டாந்து வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கான். சயின்ஸ் குரூப்ல ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா கட்ட கடைசியில் 2 பேரோட பேருமே இருக்கு. மச்சான் ஒரு வழியா அந்த ஸ்கூல்ல நமக்கு அட்மிஷன் கிடைச்சாச்சு அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்ட் எல்லாம் ஜாலிட்டு இருக்கேன். இங்க இவனுக்கு தான் நாசமா போச்சுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அவங்க அம்மா அப்பாவுமே அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டாங்க போல. செம்ம குஷி. பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி இவனுக்கு அங்கே அட்மிஷன் கிடைச்சதுக்கெல்லாம் உட்காந்து செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பத்தா குறைக்கு இவனை வெறியாத்துற மாதிரி இவனை கட்டி பிடிச்சிட்டு 3 பேரும், அதாவது இவனுடைய ஃப்ரெண்டும் சேர்த்துக்கிட்டு 3 பேரும் அங்கே பேக்ரவுண்ட்ல பேத்தா சாங்க போட்டு நல்லா செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு எல்லாம் என் சோதனை காலம் டாட்டி இவனு நின்று பார்த்துக்கிட்டீங்க. கட் பண்ண ஹாலிடேஸ் எல்லாம் முடிச்சு ஸ்கூலை ஒரு வழியா ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டே நம்மளால போன ஸ்கூல்ல எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் ஏனா தானான்ட்டு யூனிஃபார்மை போட்டு வந்திருக்கேன். கேட்லயே அவனை நிறுத்தி தக்கின் பண்ண சொல்லி தான் உள்ளக்கவே அனுப்புறாங்க. இவனுமே நன்றிக்கு ஏன் அவங்களுக்கு ஒரு கும்பிட ஓடிட்டு உள்ளக வர பார்த்தா அங்க உள்ள கேர்ள்ஸ் எல்லாமே புதுசா வந்திருக்கிற பசங்களை தான் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இவனுமே ஒரு மாதிரி கடுப்புல வந்துகிட்டு இருக்க. கரெக்டா இவனுடைய ஃப்ரெண்டுமே அவனுக்கு கால் பண்ணி, மச்சான் நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன், நீ எங்க வந்துகிட்டு இருக்க அப்படின்ட்டு அவனுக்கு வழி சொல்லிக்கிட்டே அவனை தேடி வந்துகிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து தெரியாம ஒரு பையன் மேல இடிச்சிடுறான். பார்த்தா அந்த பையன் வேற யாரும் இல்ல, இவன் தான் நம்ம செகண்ட் ஹீரோ. பேரு டெர்ரு. தெரியாதனமா இடிச்சுட்டேன் சாரின்னு அங்க ஃப்ரெண்டுக்காரனுமே அவன் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க. கரெக்டா அங்க வந்து லீயுமே அவன் ஃப்ரெண்டுக்காரனை பாத்துடுறான். கூட அங்க நிக்கிற செகண்ட் ஹீரோவையும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த நம்மாலும் எதுவுமே பேசாம ஒரு நிமிஷம் அவனையே தான் மெய் மருந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா டெர்ரோ அங்க ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான் அவன் பாட்டுக்கு. ஃப்ரெண்டுக்காரனுமே அதுக்கப்புறம் லீயை பார்த்துட்டு சரி வாடா போலாம் அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து கூட்டிட்டு நேரா ஆடிட்டோரியமுக்கு தான் வரான். அங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அசம்பிளி நடக்க போகுது போல. உள்ளக்க பார்த்தா ஸ்கூல்ல உள்ள ஒட்டுமொத்த பொண்ணுங்களும் அங்கதான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. வந்திருக்கிற பாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி அவங்க பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்க. இதை பார்த்து நம்ம பாய்ஸுக்கு பீதி ஆயிருது. லீயோ இண்டிகிட்ட, மச்சான் இவங்கெல்லாம் நம்மளை பாக்குறத பார்த்தா நம்ம அழகா இருக்கோன்னு பாக்குறாங்களா இல்ல ஏதோ விசித்திரமானவங்கன்னு சொல்லி பாக்குறாங்களான்னு டவுட் கேட்க, இதுல என்ன வித்தியாசம், என்னைய பார்த்தா அழகா இருக்கேன்னு பார்க்க போறாங்க, உன்னைய பார்த்தா வித்தியாசமானவன்னு பார்க்க போறாங்கன்னு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். சொல்ல போனா அந்த ஸ்கூலு ஃபேமஸான ஆட்கள் படிக்கிற ஸ்கூலு போல. ஒருத்தி என்னன்னா மிகப்பெரிய இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரா, இன்னொருத்தி என்னன்னா நேஷனல் லெவல் பேட்மிண்டன் பிளேயரா. இப்படி ஒருத்தரையா மெய்சிலிருத்து பார்த்துக்கிட்டே இவங்களும் வர. கரெக்டா அங்க பெல் அடிச்சு பிரேயர் ஸ்டார்ட் ஆயிருது. இவங்களும் அப்படியே பேக் எல்லாம் தூக்கி போட்டுட்டு லைன்ல வந்து நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு நேஷனல் ஆந்தம் தான் போடுறாங்க. எல்லாரும் அங்க 7-8 நிக்க, இவங்க 2 பேரும் மட்டும் அந்த நேஷனல் ஆந்தம் பாடிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. இந்த ஸ்கூல்ல நேஷனல் ஆந்தம் எல்லாம் பாட மாட்டாங்க போல. சொல்ல போனா எங்க ஸ்கூல்ல எல்லாம் நாங்க பாடுவோம். ஸோ இவனுங்க 2 பேரும் மட்டும் பாடுறத பார்த்துட்டு அங்க சுத்தி உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு மாதிரி வெறிச்சு இவங்களே பார்த்துட்டு இங்க நேஷனல் ஆந்தம்லாம் பாட மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லுவான். அப்படியா அப்படின்ட்டு இவங்களும் அதுக்கப்புறம் கப்பு சிப்புன்னு வாய முடிக்கிறாங்க. சொல்ல போனா இங்க உள்ள எல்லாமே அவங்களுக்கு ஒரு மாதிரி புதுசாவே தான் இருக்குது. ஒரு வழியா பிரேயர் எல்லாம் முடிய பொண்ணுங்க எல்லாரும் அங்க மேக்கப் செட்டை ஓபன் பண்ணி மூஞ்சுக்கு வெள்ளை அடிக்க ஆரம்பிச்சிடறாளுங்க. இன்னும் சில பேர் அங்க ஹாட்டின்னு விட்டு லவ்ஸ் எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்மளுக்குள்ள என்ன ஸ்கூலுடான்ட்டு பெக்கன்னு முடிக்க அங்க ஒரு அழகான பொண்ணு மத்தவங்க கூட சிரிச்சு பேசுறத நம்ம ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் சைட்லயே லவ் வந்து
தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன் என் உயிருடன் கலந்து விட்டால் சொல்லு ஊத்திக்கிட்டு இருக்கேன். அது வாய்க்கால் வழியா வளைஞ்சு ஓடி வர்றதை பார்த்தலையுமே என்ன மச்சான் கண்டதும் காதலான்னு அவன்கிட்ட கேட்க, ஆமா மச்சான் சிரிச்சா ஸ்ரீதேவி மாதிரி இருக்குது கொஞ்சம் பாருன்ட்டு காட்ட, மச்சான் நீ எல்லாம் மனுஷ ஜாதியவா லவ் பண்றேன்ட்டு யாருதுன்ட்டு இவனுமே திரும்பி பார்க்கறான். பார்த்தா அந்த பொண்ணுக்கு முன்னாடி ஒரு தேஜஸ் பொருந்திய முகம் தெரிய வேற யாரும் இல்ல நம்ம டெர்ரு தான் அங்க பியூட்டிஃபுல்லா தெரியறான். அதை பார்த்துட்டு இன்னொரு பக்கம் இவன் சொல்லி ஊத்த ஆரம்பிச்சிடுறான். இப்படியே ரெண்டு பேரும் ஆவின் பால் விளம்பரத்துல வர்ற மாடு மாதிரியே இழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல சுயனுக்கு வந்தாலையுமே ஆமா மாப்பிள்ள அழகாதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஐஜி அக்கௌண்ட் வாங்கித்தா மாப்பிள்ள அப்படின்னு சட்டுன்னு கேட்கறான் ஃப்ரெண்டுக்காரன். ஏன்னா டே வெள்ளம் திங்கிறது ஒருத்தன் விரல் சூப்புறது இன்னொருத்தனா, உனக்கு வேணா நீ தாண்டா போய் வாங்கணும் அப்படிங்கவும், மாப்பிள்ள எனக்கு ரொம்ப சையா இருக்குது மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, ஆட எங்க அப்பாடே அப்ப எங்களுக்கு எல்லாம் இருக்காதானே லீ கேட்கறான். உனக்கு எப்படி மாப்பிள்ள இருக்கான் லவ் பண்றது நான் தானேன்ட்டு அந்த பொண்ணை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் டெர்ற நம்ம லீயுமே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கிளாஸுக்கு தான் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. வர்ற வழியில இவங்கள மாதிரியே புதுசா ஒரு 2 அறவை காடுக இருக்கிற எந்த பொண்ணையுமே விடாம எல்லாருக்கும் ஆட்டின காமிச்சிட்டு போறானுங்க. இல்ல இந்த அளவு நமக்கு வர மாட்டேங்குதேன்னு இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு போய்கிட்டு இருக்க. அங்க தூரத்துல ஃப்ரெண்டுக்கார சைட் அடிச்சுட்டு இருந்த பொண்ணு அங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கா. அவ பேர் ஃபெய்யி போல. அவங்க எல்லாரும் பேசிக்கிறத வச்சு இவ பார்த்துட்டு, மச்சான் அவங்க கிட்ட போய் ஐஜி அக்கௌண்ட் வாங்கிட்டு வா மச்சா அப்படின்ட்டு லீ கிட்ட கேட்க, டே நான் அப்பவே சொல்லிட்டேன் வாங்கணும்னா நீ போய் வாங்க அப்படின்னு சொல்ல, மச்சா ப்ளீஸ் மச்சா ஃப்ரெண்டு கண்டி இதை கூட செய்ய மாட்டியா அப்படின்ட்டு அவனை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி அனுப்பி வைக்க, சானியா ஏதோ ஃப்ரெண்டா படிச்சுட்டு இவனும் வேற வழி இல்லாம அந்த பொண்ணு கிட்ட போய் நேரம் ஐஜி அக்கௌண்ட் வாங்குவான்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா யூ டர்ன் எடுத்து நேரம் டெர்ரு கிட்ட வரான். அப்பதான் தெரியுது ஃப்ரெண்டுக்காரன் இவ்வளவு நேரம் டெர்ரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான்னு இவன் நினைச்சிட்டு இருந்திருக்கான் போல. நேரம் அவன் கிட்ட வந்து உங்க பேர் என்னன்னு கேட்கவும் இவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் பேரை சொல்லிடுறான் புட்டருன்ட்டு. புட்டரா ரொம்ப நல்ல நேம் அப்படின்னு சடக்குன்னு உங்க ஐஜி அக்கௌண்ட் கிடைக்குமா என் ஃப்ரெண்டுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்கவும், இது என்ன புது ட்ரிக்கா ஃப்ரெண்டு பேரெல்லாம் சொல்லி ஐஜி அக்கௌண்ட் வாங்குறது அப்படின்னு சொன்னாலுமே அவன் போனை வாங்கி இவனுமே ஐஜி அக்கௌண்ட்டை டைப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தா அவன் ஃப்ரெண்டு காரணமே அடம் கொப்புறானே யாருக்கிட்ட போய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேட்டு டேரா ஓடி வந்து, டேய் நான் யார்கிட்ட வாங்க சொன்னா நீ யார்கிட்டடா வாங்கிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு லீயோடைய போன் அங்க டெர்ரு கையில இருந்து வாங்கி, சாரிங்க என் ஃப்ரெண்டுக்கு லைட்டா மண்டை குழம்பு படிச்சு அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து தள்ளி கூட்டிட்டு வரான். லீவுமே ஒன்னும் புரியாம, மச்சான் நீ அழகுன்னு வர்ணிச்சியா அது இந்த பையன் கிடையாதா அப்படின்னு கேட்கவும், இந்த பையனா நான் சொன்னது அந்த பொண்ணு ஃபெய்டா அப்படின்ட்டு காமிக்கிறான். அதுக்கப்புறம் தான் நம்ம லீக்கு நல்ல வேலை நம்ம ஃப்ரெண்டுக்கு இந்த பையன் மேல ஒரு கண்டு இல்லைன்னு உள்ளுக்குள்ள லைட்டா ஹாப்பியா இருக்குது. ஃப்ரெண்டுமே வந்து தோலை அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து கூட்டிட்டு போறான். அப்ப அவங்க அங்கிருந்து போறதை பார்த்துட்டு டெர்ரோட ஃப்ரெண்டு அப்பதான் அவன்கிட்ட வரான். இவன் பேரு டுங்டே, பெரிய இன்ஸ்டாகிராம பைத்தியம், சொல்ல போனா இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரு. என்ன மச்சா யார் அதெல்லாம் அப்படின்னு கேட்க டெர்ருமே ஆள் மாத்தி தெரியாதனமா ஐஜி அக்கௌண்ட் என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்கன்ட்டு நடந்த விஷயத்த சொல்றான். இவனா அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா நம்ம ஃபர்ஸ்ட் டேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போடுவோம் அப்படின்ட்டு போட்டோ எடுக்கிறான். போதும் போதும் வந்து தொலை கிளாஸ் ஆரம்பிச்சிட போகுது அப்படின்னு டெர்ரு தான் அவன் அங்கிருந்து கூட்டிட்டு போறான் கிளாஸுக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஆட்களை காட்டினா இந்தியுமே அவனுக்கு ஒழுங்கா ஒரு பொண்ணுகிட்ட இருந்து ஐஜி அக்கௌண்ட் வாங்க தெரியுதா அப்படின்ட்டு அவனை திட்டிக்கிட்டே ஒரு வழியா கிளாஸுக்கு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு உள்ளக்க அவன் ஃபர்ஸ்ட் போறான். இந்த பக்கம் நம்ம லீ போகும்போது அவனுடைய போனை தான் பாக்குறான். பார்த்தா டெர்ரோடைய ஐஜி அக்கௌண்ட் அவன் ஆல்ரெடி இவனுடைய போன்ல டைப் பண்ணிட்டான் போல. அந்த அக்கௌண்ட்டை இப்ப பார்த்த இவனுமே அவனுக்கு ஃபாலோ ரெக்வஸ்ட் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இவனும் கிளாஸுக்குள்ள போக பார்த்தா டெர்ருமே கிளாஸுக்குள்ள போறான். ஆனா இவனுடைய கிளாஸ்ல இல்ல, அவனுடைய கிளாஸுக்கு அடுத்த கிளாஸுக்கு போறான். ரெண்டு பேரும் சேம் கிளாஸ் கிடையாது போல. இங்க இப்ப உள்ளக்க வந்த லீயுமே அங்க ஒரே பொண்ணுகளா இருக்கிறத தான் பாக்குறான். இங்க எங்கடா சீட்டை தேடுறது அப்படின்ட்டு பக்கத்துல நிக்கிற அவனுடைய ஃப்ரெண்டை தான் பிடிச்சி இழுத்துட்டு எங்க சீட்டு கிடக்குது அப்படின்னு பார்க்க ஒரு 2 செட்டு ஃப்ரீயா இருக்குது. அப்படியே அந்த சீட்டை பிடிச்சி 2 பேரும் அதுல செட்டில் ஆயிடுறாங்க. அப்ப இவங்களுக்கு பக்கத்துல உட்காந்துருந்த ஒரு பொண்ணும் டேபிள்ல கிளிப்பா அங்க அடுக்கி வச்சுட்டு எதை யூஸ் பண்றதுன்னு தெரியலையேன்ட்டு யோசிக்கிட்டு இருக்க, நம்ம இந்திய உடனே நீங்க அந்த பிங்க் கலர் கிளிப் யூஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஆனா லீ உங்களுக்கு அதை விட பிளாக் கலர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவா, 2 பேர் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, ஆனா நான் மாட்ட போறது பர்பிள் கலர் கிளிப் தான் அப்படின்ட்டு அவங்களுக்கு பல்பு கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு இருப்பா. இவங்களும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தப்ஸ் காமிச்சிட்டு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இவ பேரு தான் யுவியா. இவள கிளாஸ்ல எல்லாரும் காசிப் குயின் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுறாங்க. இவளுக்குன்னு இந்த ஸ்கூல்ல தெரியாத இன்ஃபர்மேஷன் ஒண்ணுமே இல்ல. எல்லாரையும் பத்தி அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு கேஸ். இவ பக்கத்துல இருக்கால இவளுடைய ஃப்ரெண்டு, இவ பேர் தான் மின்னு. இவளை எல்லாரும் ஷிப்பர்னு சொல்லி தான் கூப்பிடுறாங்க. அதாவது 2 இதயங்களை இணைக்கும் ஒரு புனிதமான ஆத்மான்னு சொல்லலாம் சுருக்கமா. இப்ப நம்ம பசங்க எல்லாம் ஏதோ பேசுறத பார்த்துட்டு சரி உங்க பேரெல்லாம் என்ன அப்படின்ட்டு யுவியா கேக்குறா. ஹோல் கிளாஸுமே ஒரு மாதிரி அட்டென்ஷனுக்கு வந்துருது இவங்க 2 பேர் மேல. இண்டியுமே தான் பேரு இண்டி அப்படின்னு சொல்றான். ஆனா லீக் அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்குது போல. சோ இண்டியா இவன் பேரு தான் லீ அப்படின்ட்டு அவனுக்கும் சேர்த்தே சொல்ல, இதை கேட்ட மின்னு சிரிச்சுக்கிட்டே, என்ன அவங்களுக்கு பதிலா நீங்க பதில் சொல்றீங்க, நீங்க 2 பேரும் என்ன லவ்வர்ஸா அப்படின்னு கேக்குறா. இதை கேட்டு ஹோல் கிளாஸுமே ஒரு மாதிரி சிரிக்குது. பரவாயில்லையே நம்மளெல்லாம் பார்த்து பொண்ணுங்க சிரிக்கிறாளுங்க அப்படின்ட்டு இண்டியும் நேரா லீக்கு கண்ணத்திலே ஒரு முத்தம் கொடுத்துடுறான். இதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் குச்சலாகிறாங்க. நீங்க என்ன இதுக்கே இப்படி ஆயிட்டீங்க, நான் இதை விட மோசமாலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்தியா அளந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். டேய் பரதேசி நாய நீ ஆவாஸ் கட்டுறதுக்கு என்ன அசிங்கப்படுத்தாதடா அப்படின்ட்டு லீ எல்லாம் அங்க டென்ஷன் ஆகுறான். இப்படி ஃபர்ஸ்ட் டேயே கிளாஸ்ல உள்ளவங்க கூட இவங்க ஒரு மாதிரி ஜெல் ஆயிடுறாங்க. கட் பண்ணா பெல் அடிச்சு கிளாஸுமே ஸ்டார்ட் ஆக அங்க டீச்சருமே வந்து ஒருத்தரையும் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க சொல்றாங்க அவங்கள பத்தி. அதனால
ஒருத்தரும் எந்திரிச்சு தான் பேர் என்ன அப்புறம் அவங்களோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அதுல யுவா தான் பெரிய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு சொல்றா. மின்ன ஏதோ புஜோஷின்னு சொல்றா. அது என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. இப்படி ஆளுக்கு அவங்களோட ஆம்பிஷன் எல்லாம் விசித்திரமா சொல்லிக்கிட்டு இருக்க. இதை நம்ம ஆட்களுமே பிரமிப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது நீங்க தான் தம்பிகளா அப்படின்னு டீச்சர் கேட்கவா, இந்தியா அப்படியே எந்திரிச்சு அவனோட பேரை சொல்லிட்டு, எனக்கு பெருசா எந்த ஒரு ஆசையும் இல்லைங்க, ஒரு உண்மையான காதல் கிடைச்சா போதும் அப்படின்ட்டு சொல்றான். பைபிளுக்கு எவ்வளவு தில்ல பத்திங்களா. இதே நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஆம்பிஷன் இது சொன்னா அவ்வளவுதான், டீச்சர் நேரா பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிட்டு போய் அங்க முட்டி போட வைப்பாங்க. இந்த மாதிரி நீங்க ஸ்கூல்ல படிக்கும் போது ஆம்பிஷன் யாராச்சும் விசித்திரமா ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களான்னு கமெண்ட்ல போடுங்க, நானும் பாக்குறேன் என்னன்ட்டு. இந்த டீச்சருமே ரொம்ப சாது போல, அதனால அதை பெருசா கண்டுக்காம அடுத்ததான் நம்ம லீயை இன்ட்ரோ கொடுக்க சொல்றாங்க. அவனுமே ஒரு மாதிரி நர்வஸா எந்திரிச்சா, என் பேரு லீ இத்ததான், நிறைய பேரோடைய பேரு லீன்னு இருக்கிறதுனால என்ன நானே லிலித்துன்னு வச்சுக்கிட்டேன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நான் லீன் தான் கூப்பிடுவாங்க. இப்போதைக்கு எனக்கு ஆம்பிஷன் சொல்லிட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறான். டீச்சருமே அதை பார்த்துட்டு, பரவாயில்ல இருக்கட்டும், இப்பதானே வந்திருக்கீங்க, போக போக உங்களோட ஆம்பிஷன் என்னன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கட் பண்ண அதுக்கப்புறம் ஒரு வழியா கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருது. அங்க லஞ்ச் பிரேக் விட நம்ம யுவாவும் மின்னும் நம்ம ஆட்கள் கூட ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸா செட் ஆயிட்டாங்க. ஸோ லஞ்ச் பிரேக்ல அவங்க கூட தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மின்னுமே இவங்களுக்காண்டி ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வரா. அப்ப பார்த்தா ஒரு 2 பொண்ணுங்க இவங்களை பாக்குறதுக்காண்டி வராங்க. சொல்ல போனா இந்த 2 பெண்ணுங்களுமே யுவா மின்னோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் போல. இந்த தடவை கிளாஸ் மாறினதுனால உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன்னு லஞ்ச் பிரேக்ல வந்து கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கேன். இதை நம்ம இந்தியும் லீயும் அங்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்திக்கு அவங்க யாரு என்னன்னு தெரியும் போல. லீ கிட்ட, மச்சான் இவங்க தான் மச்சான், இன்ஸ்டாகிராம்லயே ஃபேமஸான கப்பிள்ஸ், ப்ரௌட் சம்மர், 2 பேரும் லவ்வர்ஸ்ங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றான். அவங்களுமே இப்ப நம்ம பசங்க கூட தான் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க யாரு என்ன அப்படின்ட்டு விசாரிக்க ஹிந்தியுமே தான் பேரை சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க லீய பார்க்க அவனுக்கு லைட்டா ஷை போல, அதனால அவன் பாட்டு 7 சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. மச்சான் உன்னதான் மச்சான் அப்படின்ட்டு ஹிந்தி கூப்பிடவுமே தான் என் பேரு லிலித் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு திருப்பியும் கீழே குனிஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிடறான். அந்த பொண்ணுங்களுமே அதுக்கப்புறம் உங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல என்ன அப்படின்ட்டு ஃபாலோ பண்றதுக்காண்டி கேட்க ஹிந்தியுமே தான் அக்கௌண்ட்டை கொடுக்குறான். ஆனா இங்கிட்ட இருந்துட்டு லீய பரவாயில்ல இருக்கட்டும், என்னையெல்லாம் போய் ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஃபாலோயிங் லிஸ்ட்டை தேவையில்லாம நீங்க ஏத்திக்க வேணாம் அப்படின்னு சொல்ல, நீ அந்த மாதிரிலாம் பேசுற, எங்களுக்குலாம் அது பிரச்சனையே இல்லை, அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல அப்படின்னு சொல்லி அவனுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கேட்டு வாங்கி ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. சொல்ல போனா இவங்க 6 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அந்த பொண்ணுங்களுமே ஒரு லிப்ஸ்டிக்கை காமிச்சு, இது யாராச்சும் போட்டு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்தியுமே நான் வேணா போட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். நீ ஏன்டா அதை போய் போட போற அப்படின்ட்டு லிலித்தெல்லாம் கேட்க, என்ன மச்சான் அதான் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஷேர்லாம் பண்ணிக்கலாம்ல அப்படின்ட்டு சொல்லவும் இவங்க ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. சரி ஓகே. நீயும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். லஞ்ச் பிரேக்குள்ள இதெல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்க, நாங்க ஆல்ரெடி சாப்பிட்டுட்டா சும்மா பேசிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, எங்க லஞ்ச் பிரேக்ல ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடுவாங்களா அப்படின்ட்டு இவன் விளையாடுறதுக்காண்டி கேட்கறான். பொண்ணுங்களுமே இதை கேட்டுட்டு விளையாடு வாங்கலாம் அப்படின்ட்டு சொல்ல, அடுத்த சீன்லயே பார்த்தா அங்க பொண்ணுங்க பேஸ்கெட் பால் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு எப்படா இவங்க எல்லாம் பேஸ்கெட் பால் விளையாட ஆரம்பிச்சாங்க அப்படின்ட்டு பிரமிப்பா பாக்குறாங்க. சரி ஓகே, பொண்ணுங்க அங்க விளையாடுறதுனால நம்ம இந்த சைடு விளையாடுவோம் அப்படின்ட்டு ஒரு பால் எடுக்க பார்த்தா அது பயங்கரமா நாறுது போல. ஸோ இண்டி நான் வரலப்பா, நான் இண்டோருக்கு போய் கீபோர்ட்ல விளையாண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பார்த்தா பொண்ணுங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கிற பால் நேரா இவங்க கிட்ட வருது. இவனும் போற போக்குல வலைக்குள்ள பந்தா போட்டு அவங்க கிட்ட ஆவாஸ் காமிச்சிட்டு போறான். எப்பட்றா அப்படின்ட்டு நம்மளுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் சைட்ல இருக்கிற வலைக்குள்ள அவனும் பந்த வீச பார்த்தா அது வலைக்குள்ள விழுகாம இன்னொருத்தரத கேட்ச் பிடிக்கிற மாதிரி ஆயிருது. வேற யாரும் இல்ல, நம்ம டும்டே தான். அவன் கையிலயும் பந்து கொடுத்துட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்க, யார் அது நம்ம கிட்ட வந்து பேசுறானே அப்படின்ட்டு லீயும், என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, டுங்டேயும் நீ தானே என் ஃப்ரெண்டு கிட்ட ஐஜி அக்கௌண்ட் வாங்கினேன் அப்படின்ட்டு தன்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். பதிலுக்கு லீயும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க, அதெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியமே இல்லை தம்பி அப்படின்ட்டு அவங்க அண்ணத்தை பிடிச்சி அப்படியே திருப்பி அங்க 4-5 பொண்ணுங்க லீயை பார்த்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத தான் காமிக்கிறான். நீ ஆல்ரெடி ஃபேமஸ் தான்ப்பா, எப்படியும் இந்த ஸ்கூல்ல விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் பசங்க இருக்காங்க. ஸோ நமக்கு நம்ம தானே ஒத்தாசையா இருக்கணும் அப்படின்ட்டு அவனோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கேட்கிறான். லீயுமே கொடுக்க பார்த்தா 60 ஃபாலோவர்ஸ் தான் வச்சிருக்கேன். இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா அப்படின்னு டுங்டே ஷாக் ஆக, நான் இன்ஸ்டாகிராம்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அப்படின்ட்டு டுங்டேயும் பதிலுக்கு அவனோட ஐடியா கொடுக்குறான். அதுல பார்த்தா 20,000 ஃபாலோவர்ஸ் இருக்கு. லீ பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். அவனுமே சரி ஓகேப்பா, நான் அப்புறமாட்டி பாக்குறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போக போக, டேய் நெல்றா, பால் வேணா விளையாடலாம் வரியா அப்படின்ட்டு லீ கேட்குறான். இல்லப்பா, லஞ்ச் பிரேக் அப்போ தான் என்னால் கண்டென்ட் மேக் பண்ண முடியும் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி அங்கே டாக்ல இருக்கிற பொண்ணுங்க கூட சேர்ந்து லைவ் போய்கிட்டு இருக்கியா. என்னடா இது அப்படின்ட்டு இவன் பாட்டுக்கு இங்கே தலையாக விளையாண்டுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் டெர்ரு அங்கே ப்ரௌடு சம்மர் கூட லஞ்ச் பிரேக்ல வெளியே வந்து அங்கே வராண்டால உட்காந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்கியா. அதே சமயம் இங்கே லீவ் விளையாண்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா பந்தை வீசும்போது தெரியாதனமா அது அப்படியே போய் டெர்ரோடைய புடதியிலே வந்து அடிக்குது. பாவம் கீழே விழுந்து அங்கே பேப்பரெல்லாம் தெரிச்சு போகுது. டெர்ரும் ஐயோ என் ஹோம்ஒர்க் எல்லாம் காட்டுல பறக்குதே அப்படின்னு கீழே விழுந்துருக்கிற பேப்பரெல்லாம் அங்கே பொறுக்கிக்கிட்டு இருக்கா. இவ்வளோ நேரம் இதை பார்த்தா லீவே ஐயோ அப்படின்ட்டு வாயை பழந்துட்டு நேரம் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு வந்த பேர்ல கீழே கிடக்கிற பேப்பரெல்லாம் மிதிச்சு கசக்கி கிழிச்சு அவன் கையில கொடுக்கவும், ஏன்டா டே உதவி பண்றேன்னு சொல்லிட்டு ஏன்டா அப்படி உபத்திரப்படுற, அவன்கிட்ட கேட்ட நடாட்டு முறைகிறான். அத்தை நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்தேன் அப்படின்ட்டு அவனும் முழிக்க இவனும் அப்படியே கோமா எந்திரிச்சு, எங்க பாரு கேட்காம உதவி பண்றேங்கிற பேர்ல உபத்திரம் பண்றவங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியுமா அப்படின்ட்டு கோப்பட, என்ன இப்ப என்ன நசன்னு சொல்ல
சொல்ல வரியா? நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்தேன். இந்த அழகான ஸ்மைலோட அமைதியான முகத்துல இருந்து இப்படியெல்லாம் வார்த்தை வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு பதிலுக்கு இவன் கோப்பட, என் மூஞ்சி எப்படி இருந்தாலும் நான் என்ன வேணாலும் பேசுவேன்டா, நீ அதை கேட்கறதுக்கு என்ன பூமரா அப்படின்ட்டு பதிலுக்கு இவன் திட்ட. பதிலுக்கு லீ டென்ஷன் ஆகி, ஆமா நான் பூமரு, இவர் பெரிய சமூக போராளி, என்கிட்டே வந்து பேசுவரியா, உன்ன மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன்டா, எல்லாம் பேச்சு மட்டும்தான், என் மூஞ்சிக்கு முன்னாடி யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும், என்னாலையா பண்ண முடியாதுங்கிற அப்படின்னு டெர்ரே பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டோடைய பேப்பரை வாங்கி சப்பனி அவன் மூஞ்சில் ஒரே அப்பா அப்பிடுறான். அதுக்கப்புறம் என்ன கலவரம் தான். லீ காலையில் சைட் அடித்த பையன் கூடயே இப்போ மத்தியான ஃபைட்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நல்ல வேளை அப்புறம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஓடி வந்து இவங்க 2 பேரும் சண்டை போடாமல் அப்படியே பிரித்து வைக்கிறாங்க. இப்படி இங்கே ஒரு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு சாயந்தரம் எனர்ஜியே இல்லாமல் லீயோ வீட்டுக்கு வந்து அப்படியே போத்துன்னு சோஃபாவில் ஃப்ளாட்டாக இவ்வளோ நேரம் சீரியல் பார்த்து சிரிச்சுக்கிட்டே காய்கறி வெட்டிக்கிட்டு இருந்தா அவங்க அம்மாவும், பையன் வந்ததும் என்ன மகனே ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எப்படி இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏன் தாய்க்கலாம் ஃபர்ஸ்ட் சீரியலை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் என் மூஞ்ச பாரு, இப்படி நொந்து போயிருக்கிறவன் உனக்கு என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கிற மாதிரி தெரியுதான்ட்டு புலம்ப அவங்க அம்மாவுமே அதுக்கப்புறம் தான் அவன் மூஞ்சை ஏறெடுத்தே பார்க்குறாங்க. அப்போவுமே சரி விட்டுறா, ஃபர்ஸ்ட் டே அப்படி தான் இருக்கும், போக போக உனக்கு பழகிடும் அப்படின்னு சொல்லவும், ஐயோ அது இல்லை அப்படின்ட்டு நேராக அவங்க கிட்ட வந்துட்டு, இங்கே பாருங்க நான் தான் ஓரளவுக்கு வளர்ந்துட்டேன்ல, அதனால ஸ்கூலுக்கு பக்கத்துல எனக்கு ஒரு காண்டை வாங்கிட்டாங்க, நான் அங்கேருந்து ஸ்கூலுக்கு டெய்லி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். டேய் அப்படிலாம் போனால் உன்னை யாரா பார்த்துப்பா அப்படின்ட்டு அவங்க அம்மா கூடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் தனியாக போனால் என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும், அது மட்டும் இல்லாமல் இந்தியோட பேரண்ட்ஸ்லாம் அவனுக்கு காண்டோ வாங்கி தந்திருக்காங்க, வேணா அவன் கூட என்னாலும் நான் தங்கிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவேன். அவங்க அம்மா கேட்டு டென்ஷன் ஆகி, எதுக்கு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ராக் பேண்ட் வாசிக்கிறேன்னு குட்டிச்சவரா போகிறதுக்கா, காலேஜ் போகும்போது அப்புறம் பின்ன உங்களுக்கு கேடு கெட்ட யூனிவர்சிட்டியில தான் சீட்டு கிடைக்கும், அதனால கூடவே கூடாதுன்னு சொல்லுவோம். நீங்க ஏன் அந்த மாதிரி பண்றீங்க, அதுக்கு தான் இன்னும் 3 வருஷம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம். 3 வருஷம் தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்க அம்மா முறைக்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, உங்களுக்காண்டி தானே நான் இந்த புது ஸ்கூல்ல வந்து சேர்ந்தேன், எனக்காண்டி இதை கூட பண்ண மாட்டீங்களா நீங்க அப்படின்ட்டு கோவமா பேசிட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறான். இங்க அவங்க அம்மா அப்பா இதை கேட்டுட்டு, இதுக்கு இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ட்டு இதை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. எங்க ரூமுக்கு வந்து லீமே ஸ்கூல்ல நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் போட்டு தேய்தேன்னு தேய்ச்சி வாசிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் டெர்ருக்கு இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பால, அதையும் கேன்சல் பண்ணிடுறான். சொல்ல போனால் அவன் மேலே பயங்கர வெறுப்பில் இருக்கான் போல. அடுத்த நாள் ஸ்கூலில் வச்சு எதிர்ச்சியாக இவங்க 2 பேரும் லஞ்ச் பிரேக்கு வாஷ்ரூமில் பார்த்துக்கிட்டாலும் ஒரு மாதிரி முறப்பாவே தான் பார்த்துட்டு கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம இன்ஃப்ளூயன்சர் டூங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள் கிட்ட வந்து, மச்சான் கிளப்பில் சேரணும்னு சொல்கிறாங்க, ஏன் நீங்களாம் எந்த கிளப்பில் சேர போறீங்க அப்படின்னு கேட்குவான். இல்லையே உடனே ஏன் அவன் ஃப்ரெண்டு சேர்ற கிளப்பில் நீ சேரலையே அப்படின்னு கேட்குவான். அவன் ஏதோ இ ஸ்போர்ட்ஸ் கிளப் வீடியோ கேம்ஸ் கிளப்பில் போய் சேர போகிறான், அந்த வைப்பெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு சொல்லுவான். இவங்க 3 பேரும் அதுக்கப்புறம் எந்த கிளப் செட் ஆகும்ட்டு ஒரு கிளப்பையா நோட்டை விட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஃப்ரெண்டுக்காரன் இந்தியா அவன் சொல்லு ஊத்துக்கிட்டு இருந்த பொண்ணு ஒரு கிளப்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, மச்சான் நம்ம ஏன் பெல்லி டான்ஸ் கிளப்ல போய் சேரக்கூடாதுன்னு ஐடியா கொடுக்க, எதுக்கு இப்படி எலி அமனமா தெரியுதுன்ட்டு அந்த கிளப்பை பார்க்கும்போது அந்த பொண்ணை பார்த்துடுறாங்க. ஓஹோ கதை இப்படி போகுதா, பெல்லி டான்ஸுக்கு பெல்லி இருக்காது ஒழுங்கா வந்துரு அப்படின்ட்டு அவனை தரன்னு அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்லாம் தயாரிக்கிற கிளப்புக்கு வந்துட்டு, மச்சான் சேர்ந்துடலாமா அப்படின்னு கேட்கும். நீ வேணாமாப்ல இது ரொம்ப போரான வேலை அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஓகே அப்படின்ட்டு நெக்ஸ்ட் பெயிண்டிங் கிளப்புக்கு வந்துட்டு, மச்சான் இதுல சேர்ந்துடலாமா அப்படின்னு கேட்கவும், அதுக்கும் வேணாமாப்ல கையெல்லாம் அழுக்காகும் அப்படின்னு சொல்றான். சரி போய்த்தாலான்னு நெக்ஸ்ட் செஸ் கிளப்புக்கு வந்துட்டு, மச்சான் இதுல சேர்ந்துடலாமா அப்படின்னு கேட்கவும், வேணாமாப்ல மண்டையை ரொம்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு கடுப்பான ஃப்ரெண்டுக்காரன், மச்சான் உனக்கு உசுரோட இருக்க ஆசையான்னு கேட்க, அதுக்கும் ஃப்ளோல வேணாமாப்ல அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இருறா உன்னை கையாலே சாவடிக்கிறேன் அப்படின்ட்டு, உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு போனாலும் வேணாம்னு சொல்ற, உனக்கு எது கோட்டியான்னு டென்ஷன் ஆக, இல்ல மாப்பிள்ள எனக்கு எதுல சேர்றதுன்னே தெரியல அப்படின்ட்டு யோசிச்சு பாக்குறான். 2 நாள் அந்த ஸ்கூலுக்கு வந்ததுல அவன் ஒரு விஷயத்த நல்லாவே நோட்டீஸ் பண்றான். அதாவது பாய்ஸா பொண்ணுங்க படிக்கிற இந்த ஸ்கூல்ல இவங்க அடாப்ட் ஆகிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவனை மாதிரியே இங்க உள்ள பசங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு இவனுக்கு ஒரு யோசனை வருது. நம்ம ஏன் இங்க படிக்கிற பசங்களுடைய கஷ்டம் நஷ்டம் துயரம் துன்பம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு அவங்களோட குறையெல்லாம் தீர்த்து வைக்க கூடாது அப்படின்ட்டு வருத்தப்படாத வாலிப சங்கம்னு ஒரு பேரை போட்டு அந்த கிளப் அப்ரூவ் ஆகுறதுக்கு கிளாஸ் டீச்சர் கிட்ட வந்து ஃபார்ம் பண்ணிட்டுறாங்க. அந்த அம்மாவும் அந்த பேரை பார்த்துட்டு, புதுசா இருக்கியா, புதுசா இருக்கு, சரி இந்த கிளப்போடைய குறிக்கோள் கோட்பாடு நோக்கம் என்ன அப்படின்ட்டு அவங்களுக்கு புரியாத பாஷையெல்லாம் கேட்க, அதெல்லாம் அவசியம் தானா அப்படின்ட்டு லீ கேட்குறான். என்னப்பா இப்படி சொல்றீங்க, ஒரு கிளப் ஆரம்பிக்கிறீங்கன்னா அது சமுதாயத்துக்கு முன்னேற்றத்தை தரணும், அது மட்டும் இல்லாம அந்த கிளப் ஏதாச்சும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும், அதை நீங்க அளவிடுற மாதிரி இருக்கணும். ஸோ அளவிடுற மாதிரி என்ன வச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குவான். லீயும் பலகட்ட யோசனைக்கு அப்புறம் சந்தோஷம்னு சொல்லுவான் பாருங்க. அந்த அம்மாவே ஒரு மாதிரி லுக்க விட்டுட்டு, போங்கப்பா நல்லதா யோசிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ஃபார்ம் அவன் கையிலேயே கொடுக்க, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவனும் நிற்கிறான். அப்போ யாரும் எதிர்பார்க்காத விதமா நம்ம இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் தம்பி டுங்கிட்டு டீச்சர் இக்கிடுச்சுடு அப்படின்ட்டு அவன் பைக்ல இருந்து ஒரு டேப் எடுத்து படம் காட்டுறான். அவங்களுக்கு உள்ளக பார்த்தா பைச்சாட்டுன்னு புள்ளி விவரம்னு எதோ பண்ணி வச்சிருக்கியா. அதை வச்சு அவங்க கிட்ட, டாக் இந்த கிளப் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பசங்களும் பொட்டுகளும் ரொம்பவே பேசுறதுக்கு கஷ்டப்பட்டாங்க கேள்விப்பட்ட, அதனால டாக் என்ன பண்ண போறாண்டா, அவங்க 2 பேரும் எப்பாடு பார்த்து ஆச்சு சேர்த்து வச்சு சாரி அடா பண்ண வச்சு பசங்களும் பொட்டுகளும் சந்தோஷமா தான் இருக்காங்கிறத லாஸ்ட் டேல விளாக வெளியிட்டோடா, நம்ம ஸ்கூலுக்கு வர்ற பசங்களோட எண்ணிக்கை பீச்சுக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்க, நம்மளுக்கெல்லாம் இதை பார்த்துட்டு பேந்த முடிக்கிறாங்க. யாரு சாமி இவன்ட்டு முடிச்சுட்டு நம்ம தலைவனும் கெத்தா வெட்டிவேங்கிற மாதிரி போஸ் கொடுத்து நிக்க, சொல்லுங்கடா வீரவேலன்று அப்படின்ட்டு அவங்களும் பண்ண சொல்ல அவங்களும் அப்படியே போஸ் கொடுத்துட்டு நிக்கிறாங்க விஞ்ஞானி மாதிரி. இப்படி
3 பேரும் காட்டின ஆவாசுக்கு டீச்சரே வாங்கி போய் அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன வெளியே வந்து பண்டிகை கொண்டாடுகளே அப்படின்ட்டு சந்தோஷம் தான். எப்படி மச்சான் நீ வேற லெவலு மச்சான் அப்படின்ட்டு டுங்டே பாராட்ட எல்லாம் ஜிபிடியோ நமக்கு அப்படின்னு சொல்றான். பைபிள காப்பி அடிச்சு கவர் பண்ணியிருக்கான் டீச்சரை. எப்படி இருந்தாலும் இப்போ அந்த கிளப்பை ஓப்பன் பண்றதுக்கு அடுத்த பிரச்சனையா அதுக்கு ஏதாச்சும் ரூமை தேடணும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கட்ட கடைசியில பிளே கிரவுண்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு இடிஞ்ச கட்டடத்துக்குள்ள வராங்க. அது பார்த்தா ஆச்சு ரூம் போல குப்பை கிடங்கு மாதிரி இருக்குது. இதை நம்ம ஆளுகளை பார்த்துட்டு என்னடா பூத்து பங்களா மாதிரி இருக்குது, இதை வச்சு பேய் இருக்கா இல்லையான்னு ஒரு ஷோவே நடத்திடலாம் போல அப்படின்ட்டு அந்த இடத்த எல்லாத்தையும் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா கிளீன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சப்பாடா அப்படின்னு சொல்லி படுக்கிறாங்க. ஒரு வழியா வெற்றிகரமாக நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோடைய கிளப் ரொம்ப ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அடுத்த கட்டமா அந்த கிளப்புக்கு ஆளை சேர்க்கறதுக்காண்டி தான் ஒவ்வொருத்தரையா இன்டர்வியூ எடுக்கிறாங்க. பார்த்தா இவங்க கிளப் என்னடா வினோதமா இருக்குது அப்படின்ட்டு எவனுமே சேர மாட்டேங்கிறான். 2 முள்ளமண்டி ட்வின்ஸ் தான் சேரணும்னு அப்ளிகேஷன் ஃபார்மை தூக்கிட்டு வர அந்த அப்ளிகேஷனை பார்த்துட்டு இல்லையுமே 2 ஒரே போட்டோ மாதிரி இருக்குது, ஆனா நேரில் பார்க்கும்போது வேற வேற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் அது 2 ஒரே போட்டோ தான், நாங்கள் ட்வின்ஸ் தானே எதுக்கு தேவையில்லாமல் எடுத்துக்கிட்டேன்னு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லவும் இதுக்கு கூட இவ்வளோ சோம்பேறியா அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க. சரி இந்த கிளப்ல வந்து சேரணும்னு எதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னு லீ கேட்க ஆசையா இந்த கிளப்ல சேர்ந்தா எதுவும் செய்யாம நோம்பு கூப்பிடலான்னு கேள்விப்பட்டா அதனாலதான் வந்தோடு சொல்லுவா பாருங்க தலையெடுத்துடா அப்படின்ட்டு யோசிச்சாலும் வேற வழி இல்லை பால் பற்றக்குறாங்கிறதுனால இவங்கள உள்ள எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ் அப்படின்ட்டு லீயும் அடுத்தால கூப்பிட அந்தாண்ட பார்த்தா டுங்டேயோ இண்டியோ டெர்ரா தான் தர இழுத்துட்டு வராங்க. டே விடுங்கடா வீடியோ கேம்ஸ் கிளப்புக்கு தாண்டா போய் சேர போறேன் அப்படின்னு சொல்லுவான். மச்சான் அதெல்லாம் நீ வீட்டுக்கு போய் பாத்துக்க மச்சான், இங்க நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம், அதுக்கு இந்த கிளப் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு அவனை இழுத்துட்டு வந்துகிட்டே மற்றவங்களையும் கூவி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிளப்ல வந்து இவனை நிறுத்த இவனை பார்த்ததாலேயே சரி ஓகே மற்ற 2 பேரும் வெளிஜாவ் அப்படின்னு சொல்லுவான். மச்சான் இதுக்கு முன்னாடி வந்தவங்க இருக்கும் போதெல்லாம் நாங்க உள்ளக தானே நின்றுட்டு இருந்தோம், இப்போ இவன் மட்டும் எக்ஸப்ஷனல்னு கேட்கவும் அதெல்லாம் அப்படித்தான் வெளியே போங்க அப்படின்ட்டு சொல்ல சரி ஓகே சண்டை போடாம இருந்தா சரி அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் வெளியே போக அவனும் நேரம் உள்ளக்க வந்து உட்காந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுக்குறான். அதை பார்த்துட்டு இவனா சரி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க அதான் அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே போட்டிருக்கேன் கண்ணு தெரியலையான்ட்டு கேட்குறான். அதெல்லாம் தெரியுது இருந்தாலும் நாங்கள் பேசி பார்த்து தான் உள்ள கெடுப்போம், அதனால உன் பேரை சொல்லு அப்படிங்கவா. என் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்க பேரை சொல்றீங்களா அப்படிங்க. என் பேர் லிலித் கிளப் பிரசிடென்ட், இப்போ சொல்றீங்களா அப்படின்ட்டு அவன் பேரை கேட்க இவனுமே என் பேர் போட்டாரு எல்லாரும் என்ன சுருக்கமா டெர்ருன்னு கூப்பிடுவாங்கங்கிறான். இதை கேட்ட அவனுமே வேற பாரு டெர்ரு டர்ருன்ட்டு சரி நீ யார் என்னன்னு கொஞ்சம் விலவாரியா சொல்லு அப்படின்னு கேட்குவான். ஏன் சொன்னா மட்டும் ஸ்காலர்ஷிப் தந்து கிழிச்சிருவியா அப்படின்ட்டு அவன் கேட்க ஓவர்ல இருந்துட்டு அவனுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவனோட ஃப்ரெண்ட்ஸ் சட்டுன்னு உள்ளக்கு வந்து டேய் எவ்வளோ நேரமாடா ஒரு ஆளை இன்டர்வியூ எடுப்பேன், எப்படி இருந்தாலும் சேர்த்து தானே தொலைய போற, சீக்கிரம் முடிச்சு தொலையாண்டான்ட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இவனுமே இடையில இவனுங்க வேற அப்படின்ட்டு வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களான்னு 2 பேரையும் அடிச்சு பத்திட்டு கதவை மூடிட்டு நேரம் இவங்கிட்ட வந்து சரி நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு கேட்கறான். இவனுமே அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனோட சொந்த ஒரு சாங் மைனும் இப்போ அவனோட ரிலேட்டிவ் வீட்டில் தான் தங்கியிருக்கான். இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிற சின்ன பொண்ணு இவனை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால வேற இடம் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்கானா. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்கிறதெல்லாம் சொல்ல டே உன்னை பற்றி கேட்டேன் ஏன்டா உன் வீட்டில் உள்ளவங்களை பற்றிலாம் சொல்கிறேன், உன்னை பற்றி சொல்லி தொடடான்னு அவன் கேட்க எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் விளையாட்டதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். வீடியோ கேம் பைத்தியமா நீ அப்படின்னு கேட்க அப்படின்ட்டு முறைச்சிட்டு அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹிந்தி மியூசிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட லீக்கு ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆயிருது. ஹிந்தி மியூசிக் உனக்கு ரொம்ப பிடிக்குமா, சாங் மேல ஹிந்தி மியூசிக் எல்லாமா கேட்குறாங்க அப்படின்ட்டு ஆச்சரியப்பட ஏன்டா நான் என்ன அட்லாண்டிக்லேயே இருக்கேன், சாங் மேலே தான் இருக்கேன், இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். சரி உனக்கு எந்த மாதிரியான பாட்டு பிடிக்கும் அப்படின்னு கேட்க எனக்கு சொல்ல போனால் இந்த 80s 90s அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஐயே அங்கிளுக்கு பிடிச்ச சாங்கு அப்போ நான் இனிமேல் உன்னை அங்கிள்னு கூப்பிடட்டுமான்னு கலாய்க்க என்னடா நக்கலா, எனக்கு ஜஸ்ட் 16 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த கிளப்ல உன்னை அக்செப்ட் பண்ணியாச்சு உன்னை அன்புடன் வரவேற்கிறேன்னு கையை நீட்ட இவனும் அப்புறம் கையை குலுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். கிளம்பி கதவை திறக்க பார்த்தா இவ்வளோ நேரம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வெளியே நின்று ஒட்டி கேட்டுட்டு இருந்திருப்பாங்க போல. கதவை திறந்தது ஏதோ மாடு கண்ணு குட்டி போட்ட மாதிரியே வந்து விழுகிறானுங்க. ஒரு வழியாக கிளப்புக்கு அதுக்கப்புறம் ஆளெல்லாம் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் டே கிளப் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே நம்ம ஆளு போர்டெல்லாம் தூக்கிட்டு வந்து எப்படியாச்சும் இங்கே படிக்கிற பாய்ஸ் எல்லாரும் கேர்ள்ஸ் கிட்ட பேசுறது எப்படிங்கிறத நம்ம தான் கற்றுக் கொடுக்க போகிறோம். அண்ட் கட்ட கடைசி அது எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ரி எடுத்து விளாக் மாதிரி வெளியிடுறது தான் நம்மளுடைய ஒரே குறிக்கோள். இப்போ எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கைத்துட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்கவே எல்லாரும் கரகோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம டெர்ரு தான் சார் எஸ்ஐ சார் ஒரே பைத்தியங்களா இருக்குது சார்ங்கிற மாதிரி பார்த்துட்டு எங்க அந்த மிஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் பண்ணணும், அதை பற்றி யோசிங்க அப்படின்னு சொல்லுவோம். டுங்டேயும் ஆமா நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு சேலஞ்சை முடிச்சாகணும் அப்படின்ட்டு சொல்கிறான். இதை கேட்ட லீயுமே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கிட்டு இருக்க அவன் ஃப்ரெண்டு இண்டி உடனே நம்ம வேணா செக்ஸ் எஜுகேஷனை பற்றி நடத்தலாமா அப்படின்னு குதர்க்கமாக கேட்குறான். அட்டியும் கொய்யால கேர்ள்ஸ் ஸ்கூலில் வந்து இதெல்லாம் நம்ம போடனா நம்மளை செருப்பால் அடிச்சு வெளியே பற்றி விட்டுறாங்க, ஒழுங்கா வேற ஏதாச்சும் யோசிங்கிறான். அப்படி யோசிக்கிட்டு இருக்கும்போது லீ ஒரு காதல் தெய்வத்தோடைய சிலையை தான் பார்க்குறான். அதை பார்க்கும்போது அவனுக்கு இண்டியோட ஞாபகம் தான் வருது. கிளாஸில் அவனுமே சொல்லியிருப்பான்ல எனக்கு உண்மையான காதல் வேணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லேயே ஃபைங்கிற ஒரு பொண்ணு மேலே காதலில் விழுந்திருப்பான். ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு லீயும் தம்பி கொஞ்சம் முன்னாடி வாங்க அப்படின்ட்டு இந்தியா கூப்பிட்டு முன்னாடி வச்சு எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து செக்ஸ் எஜுகேஷன் நடத்த போறது இல்லை, சொல்ல போனால் நம்ம ஜெண்டர் எஜுகேஷன் தான் நடத்த போகிறோம். பசங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையை பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசி பழகிறது தான். இந்த மாதிரி பசங்க ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அதே மாதிரி தான் நம்ம இப்போ ஃப்ரெண்டுக்கும் ஃபெய்ங்கிற ஒரு பொண்ணை உயிருக்கு உயிராக
காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு பண்ண போகிறோம். அதை மட்டும் கணக்கச்சிதமாக செஞ்சு முடிச்சிட்டோம்னா நம்ம கிளப்போடைய அருமை பெருமை இந்த ஸ்கூல் எல்லாம் பரவலாம். நம்ம கிளப்புக்கும் நிறைய பேர் வந்து சேரலாம், அவங்க குறையெல்லாம் சொல்லலாம், அதை நம்ம தீர்த்து வைக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்டோடைய மேட்டர் தான் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நேராக நம்மளுடைய காசிப் குயினான யுவியா கிட்ட தான் ஃபெய்யை பற்றி கேட்குறாங்க. அவளுமே அவள் ரொம்ப ரிச்சானாலே அவங்க அப்பா பேக்கரி பிஸ்னஸ் எல்லாம் பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் அவள் என்னதான் ரிச்சாக இருந்தாலும் அவளுக்கு தலைக்கணன்னு எதுவும் கிடையாது, ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்ட்டு அக்கு வேற ஆணி வேற அவளை பற்றி புளிப்பு போட்டு விளக்குறா. அது எல்லாத்தையும் அவகிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டாவது நம்ம பண்ண போகிறது ஊடுருவல் அப்படின்ட்டு ஃபெய் எந்த டான்ஸ் கிளப்ல சேர்ந்திருக்காளோ அந்த கிளப்புக்கு இவங்க ஒட்டுமொத்த பேரும் வந்து நின்றுட்டு வருத்தப்படாத வாலிப சங்கத்துல இருந்து தான் வரும், கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி எங்களை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இவங்களுமே ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எதுக்குடா ஜாயின் பண்ணணும்னு வருத்தப்படுற லெவலுக்கு டான்ஸில் வார்ம் அப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க கையை ஒரு பக்கம் காலை ஒரு பக்கம்னு முறுக்கா புளிச்சிடுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்டு காட்டி இது எல்லாத்தையும் அவங்களும் சகிச்சுக்கிட்டு ஃபெய் எப்படி இருக்கா, அவளோட கேரக்டர் எப்படி அப்படின்னு லைவாக பார்க்கறதுக்காண்டி தான் வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் டான்ஸ் டீச்சரும் சரி ஆளாளுக்கு பேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல கரெக்டாக நம்ம லீயும் டெரும் தான் ஒரு பேராக வராங்க. லீ உடனே டீச்சர் கிட்ட டீச்சர் என் கூட வேற யாரையாச்சும் மாற்றி விட முடியுமான்னு கேட்குறான். டீச்சர் ஆனால் முடியாதுங்கிற மாதிரி போயிடுறாங்க. டெர்ரும் அவங்க கூட பேர் பண்ணி ஆடிக்கிட்டே ஏன் எங்க கூட பண்ணுறதுக்குள்ள உங்களுக்கு விருப்பம் இருக்காதா அப்படின்னு கேட்க உனக்கு எதுவும் விருப்பம் இல்லாமல் இருக்குமோன்னு நினச்சிதான் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். இவனும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு சும்மா நாளைக்கு சொல்கிறான். ஆனால் இவனுக்கு லீ கூட பேர் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது. ஒரு வழியாக அங்கே டான்ஸ் எல்லாம் ஆடி முடிக்க சரி வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு லீயும் கொஞ்சம் என் கூடவே வா அப்படின்ட்டு டெர்ரை கூட்டிட்டு நேராக அந்த டான்ஸ் டீச்சர் கிட்ட போய் டீச்சர் ஃபெய்யோடைய டைப் என்னன்னு அவங்க கிட்டேயே கேட்பான் பாருங்க. அட பாவி நம்மள கூட வச்சுட்டு மானத்தை வாங்குறானேன்ட்டு ஒரே மானக்கேடா இருக்கும் டெர்ருக்கு. இப்படி ஒரு வழியா அவளை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணி அங்க போர்டில் எழுதி வச்சிருக்காங்க. அதை கும்பலா சேர்ந்து ரொம்ப நேரமா உத்து பார்த்துக்கிட்டு இருந்த அவங்களுக்கும் ஆளு பயங்கரமான ரிச்சு, பத்தாததுக்கு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் 100K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கா, 5 feet 6 inch ஃபேர் காம்ப்ளெக்ஸடு. மொத்தத்துல நம்ம இண்டி அவ கிட்ட கூட வர முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ட்வின்ஸுவே மச்சான் நீ இன்னொரு ஒரு பிறவி எடுத்து அதுல வேணா அழகா இருந்தேன்னா அப்ப வேணா இந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுல வாய்ப்பு இருக்கு மச்சான். இப்ப பண்றதெல்லாம் வேஸ்ட் நினைக்கிறா, இப்பவே பேசாம கிவ் அப் பண்ணிட்டு பேர்ல என்ன சொல்ற அப்படின்னு கேட்கவும் இந்தியும் இதை கேட்டுட்டு அப்படியே குத்த வச்சு உக்காந்துடுறான். அப்போ அந்த ட்வின்ஸ் 2 பேரோட மண்டியிலே டங்குன்னு நம்ம டுண்டே தட்டி ஏண்டா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ள உன்னை டிஸ்கரேஜ் பண்றீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பக்கம் லீயும் ரொம்ப நேரமா போர்டை உத்து பார்த்துட்டு இருந்தவன் இப்ப என்ன கைஸ் ஃபெய்யை சொல்ல போனா அவ்வளோ பெரிய ஆளா இருந்தா அவளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆளை மாத்துவோங்கிறேன். இவனை க்ரோம் பண்ணி டோட்டலா ஆளையே மாத்தி அந்த பொண்ணை இவனை திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம செய்யறோம் அப்படின்னு பயங்கர மோட்டிவேஷனலா பேச இதை கேட்ட எல்லாருமே ஒரு மாதிரி சேர்ஃபுல் ஆயிடுறாங்க. டுங்டெல்லாம் இண்டிக்கிட்ட மச்சான் நீ கவலைப்படாத, உன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எல்லாம் வெறிச்சோடி போய் கிடக்குதுன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ எவ்வளவு பெரிய கீபோர்டு பிளேயருங்கிறதும் எனக்கு தெரியும். ஸோ நீ நிறைய லவ் சாங்கா பாடி அதில் போஸ்ட் பண்ற அந்த பொண்ணு திருப்பி பார்க்கறதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் ட்வின்ஸுமே மச்சான் உனக்காண்டி நானே ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கேன், சொல்ல போனா உன் பாடி எலும்பு தோலுமா ரொம்ப வீக்கா இருக்குது, பட் கவலைப்படாத ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி உன் பாடியை நல்லா கண்ணு மாதிரி ஏத்துறதுக்கு நான் கேரண்டி, அண்ட் ஹேர் ஸ்டைலுக்கு கவலைப்படாத என் தம்பி பார்த்துப்பா அப்படின்னு சொல்லுவோம். யாரு மண்டே இந்த மாதிரி ஒட்டு நாப்பில் வெட்டியிருக்கானே இவனா அப்படின்ட்டு எல்லாரும் ஷாக்கா பார்க்க இந்த வய வேண்டாம் என் மண்டைய மொட்டையானாலும் ஆகிடுவேன், வேற யாராச்சும் வாங்கலான்ட்டு இந்தியா சொல்ல சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு டெர்ரு ஒத்துக்கிறான். ஃபைனலா நம்ம லீ மச்சான் உன்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு வேலையை பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. அடுத்த நாள்ல இருந்து இவங்களும் வேலையை ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு பக்கம் டூங்டே நிறைய பாட்டா பாடி போஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ட்வின்ஸே அவனுக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ண சொல்லி தந்துக்கிட்டு இருக்காங்க. லீயும் அவன் நல்ல காஸ்டியூம் போடுறதுக்காண்டி அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுக்குறான். இப்படி அவங்க இந்த மிஷினை முடிக்கிறதுக்காண்டி மும்மரமா இறங்கினாலும் இன்னொரு பக்கம் ஆளுக்கு டைம் போக போக ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாங்க. அப்படிதான் எல்லாரும் ஒன்னா ஜாலியா வெளியே போயிட்டு அங்க ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு வர அப்படியே ராத்திரி ஆயிடுது. சரிடா வீட்டுல அம்மா தேடுவாங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப போக டேய் நம்ம மூவி பார்த்துட்டு போலாமா அப்படின்ட்டு லீ கேட்கறான். டேய் வாய்ப்பே இல்லடா அம்மா திட்டுவாங்கடா அப்படின்ட்டு சொல்லுவோம். ஒரே ஒரு தடவை தானடா வாங்கடா அப்படின்ட்டு சொல்லுவோம். சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அப்படியே மூவி எல்லாம் பார்த்துட்டு இவனும் நேரா வீட்டுக்கு வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல. அவங்க அம்மா அப்பா எல்லாம் அவனுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அதுல எல்லாம் அவங்க அம்மா ரொம்ப மூட் அவுட்ல உட்காந்துருக்காங்க. அப்பா இவங்கிட்ட ஏன் லேட்டுன்னு கேட்கவும் இவனும் ஒரு மாதிரி மூஞ்சு கொடுக்காம மூவியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். சரி அட்லீஸ்ட் எங்களுக்கு மெசேஜ் ஆச்சு அனுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும் போன்ல சார்ஜ் இல்லை அப்படின்ட்டு சொல்றான். இப்படி அவங்க கிட்ட மூஞ்சே கொடுக்காம பேசுறதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி தனியா நான் காண்டோல இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான்னு கேட்டிருப்பால, அதுக்கு அவங்களுமே முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கோவம் தான் அவனுக்குள்ள இன்னும் இருக்குது. அவங்க அப்பாவுமே நீ இந்த மாதிரி சொல்லாம கொல்லாம ஏதாச்சும் பண்றதுனால தான் உன்னை நினைச்சு கவலைப்பட்டு நீ தனியா தங்க வேணான்னு அம்மா சொல்றாங்க. இப்போ உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்கவும் நான் எப்படியும் மூவிக்கு போனாலும் சரி போகாட்டியும் சரி அம்மா எப்படியும் என்ன தனியா தங்க விட மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு அவன் ஒரு கோவத்திலேயே சொல்ல அதை கேட்ட அவங்க அப்பாவுமே இங்க வந்து உட்காருன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன பிரச்சனைன்னு எங்க கிட்ட சொல்லு அப்பதானே எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு அவங்க கிட்ட கேட்க அவனுமே அப்பதான் அவனுடைய கஷ்டம் என்னன்னு சொல்றான். அவங்க கிட்ட என்னை கொண்டு போய் ஒரு புது ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டீங்க, அதுவும் கேர்ள்ஸ் ஸ்கூல் இப்பதான் கோயடா மாறி இருக்கு. என் பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப என் கூட இல்ல, புதுசா அவங்க கூட பழகிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா, இருந்தாலும் அது எல்லாமே நீங்க என்னுடைய நல்லதுக்காண்டி தான் பண்றீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் என் மேல உள்ள ஓவர் கன்சர்ன்
சடன்ல நீங்க என்ன கண்ட்ரோல் பண்றீங்க? நான் இப்போ 10ஆம் கிளாஸ் வந்துட்டேன், நான் பெரிய பையன் ஆயிட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவான். சரி ஓகே, இதுக்கு நாங்க என்னதான் பண்ணணும்னு நீ நினைக்கிற அப்படின்ட்டு அவன்கிட்டயே கேட்க அவங்க அப்பா, நான் ஒன்றும் பெருசா அவங்க கிட்ட கேட்க போறதில்ல, ஜஸ்ட் எனக்கு ஃப்ரீடம் தாங்கன்னு தான் கேட்க போறேன். எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தாங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவேன். நான் தனியா இருந்தாலும் வீட்டில் இருக்கிற மாதிரியே என்ன நான் பார்த்துப்பேன் அப்படின்னு அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் சொல்லி புரிய வைக்கிறான். இதை கேட்ட அவங்க அம்மாவுக்கும் கோவம் லைட்டா தணிஞ்சிடுச்சு போல. சரி ஓகே அப்படின்ட்டு அவன் தனியா தங்குறதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்ட்டு சொல்லி தான் ஒத்துக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லல. கட் பண்ணா இவன் தனியா தங்குறதுக்கு ஒரு அபார்ட்மெண்ட்டையும் புக் பண்ணிட்டாங்க ஸ்கூல் பக்கத்துலயே. இப்போ அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு இவனுடைய திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு இவனையும் கூட்டிட்டு வந்து காமிக்க அவனும் ஒரு வழியா நமக்கு தனியா காண்டோ கிடைக்க போகுதுன்ட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகி சுத்தி முத்தி அங்க ரூம் எல்லாம் சுத்தி பார்க்க போயிடுறான். அவங்க அம்மாவும் சைட் பை சைடு அவன் கூட கூட வந்து டே அதை பண்ணாத இதை பண்ணாத, சாப்பிட நேரத்துக்கு தூங்கு, மெயின் மேட்டரா இங்க மேனேஜ்மெண்ட்ல உள்ளவங்க சத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதை மெயினா பாத்துக்கோ அப்படி இப்படின்ட்டு இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. அம்மா ஆல்ரெடி நான் 10th ஸ்டாண்டர்ட் போயிட்டேம்மா, நான் வளர்ந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லவும் சரிடா அப்படின்ட்டு அவங்க அப்பா தான், நீ எவ்வளவு பெரிய ஆளா வந்தாலும் உங்க அம்மாக்கு நீ குழந்தைதான் அப்படின்ட்டு சொல்றாங்க. தெரியும்பா சார், நீங்க இப்ப 2 பேரும் இங்க இருந்து கிளம்புறீங்களா, நான் எடுத்து வைக்கணும் மற்ற திங்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரையும் வெளியே அமிச்சு கதவை சாத்திடுறான். அதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் நான் தாண்டா இங்க தனிக்காட்டு ராஜா அப்படின்ட்டு கூலிங் கிளாஸை போட்டுட்டு அவனுடைய ரூம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்றான். அவனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பயங்கரமா வாசிக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம தனியா அவனுக்கு பிடிச்ச மாதிரி நூடுல்ஸ் கிண்டி சாப்பிடுறது என்ன, எப்பா ஜாலியான வாழ்க்கை அப்படின்னு பெட்ல படுத்துட்டு இவள சந்தோஷமா இருக்க. அப்ப பார்த்தா காலிங் பெல் அடிக்குது. யார் அது இந்த நேரத்துல அப்படின்ட்டு அவனும் டோரை ஓபன் பண்ணி பார்த்தா வந்திருக்கிறது டெர்ரு. அப்பதான் அவங்க அம்மா என்ன சொன்னாங்கிறத பிளாஷ்பேக்ல நமக்கு காமிக்கிறாங்க. நீ காண்டோக்கு போறதெல்லாம் இதுக்கப்புறம் நாங்க தடுக்க போறதில்ல, ஆனா ஒரு கண்டிஷன், நீ அங்க தனியா இருக்கக்கூடாது, உன் கூட இன்னொரு ரூம்மேட்டுமே தான் அங்க தங்க போறாங்க அப்படின்னு சொல்லி தான் அவனை அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. இப்ப அந்த அபார்ட்மெண்ட்ல அவன் கூட தங்குறதுக்கு இன்னொரு ரூம்மேட்டா டெர்ரு தான் வந்திருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஆளுமே ஐயோ தாய்க்கிழமை என்ன சந்தோஷமா தனியா கூட விட்டு வைக்க மாட்டியா நீ அப்படின்ட்டு புலம்புறதோடய அங்க சீனை கட் பண்ணி எபிசோட் 1 முடிச்சிடுறாங்க. மக்களே கண்டிப்பா இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்து நீங்க செம்மையா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போயிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஹைப் பட்டனே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து பாக்குற மக்களே, பாய் பாய்.